ஹலோ மக்களே! சிவா இலி செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டுருக்கு. அயலியும் ஒரு வாட்ச் எடுத்துட்டு போய் நம்ம இந்திராணி கிட்ட கேட்குறாங்க. இது யாரோட வாட்ச்ன்னு உங்களுக்கு தெரியுதா அண்ணின்னு. இந்திராணி அந்த இடத்துல இது வந்து நான் கபிலனுக்கு 25th பர்த்டேக்கு பிரசன்ட் பண்ணதுன்னு சொல்லவும், அயலியும் சிவாவுக்கு அடிபட்டிருந்த இடத்துல இந்த வாட்ச் இருந்துச்சு. இதுலேருந்தே தெரியலையா அண்ணி யாரு காரணம்னு சொல்லிட்டு அப்படின்னு சரியா நம்ம கபிலனை பத்தின எல்லா உண்மைகளும் அயலி இந்திராணி கிட்ட சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம உங்க தம்பிக்கும் அந்த ரவுடிங்களுக்கும் என்ன சம்மந்தம்? இதை பத்தி எல்லாம் கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்தீங்களா அண்ணி அப்படின்னு இந்திராணி கிட்ட கேட்கும்போது இந்திராணிக்கு கபிலன் பத்தின எல்லா உண்மையும் தெரிய வருதுன்னே சொல்லலாம். அதே சமயத்துல கபிலன் வந்து நம்ம அயலியோட ரூம்ல இருந்த கன்னை எடுத்துடுறாங்க. அதுல இருந்தே தெரியுது அயலி தான் ஏடின்னு சொல்லிட்டு. அதே சமயத்துல கபிலனும் ஏடியை சுட்டு தரலான்னு சொல்லிட்டு அந்த கன்னை எடுக்கும்போது அயலி செம மாசா அந்த கன்னை அவங்கள்ட்ட இருந்து பறிச்சு நீ திருடன்னா நான் போலீஸ் தாண்டா அப்படின்னு செம மாஸ் டைலாக் சொல்றாங்கன்னே சொல்லலாம். அதே சமயத்துல இதை பார்த்த பாவையும் அந்த கன்னை எடுத்துட்டு போய் விளையாட்டுத்தனமா எல்லாருக்கிட்டையும் கொண்டு காட்டுறாங்க. ஒரு கட்டத்துல இந்திராணி முதற்கொண்டு எல்லாருக்குமே அயலி தான் ஏடிங்கிற விஷயம் தெரிய வருதுன்னே சொல்லலாம். ஒரு வழியா கபிலனோட உண்மை முகம் மட்டும் இல்லாம அயலி தான் ஏடின்னு தெரிய வருதுன்னே சொல்லலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். ரித்திகாவும் இந்திராணி கிட்ட போய் என்ன இந்த வீட்டுல நடக்குது, என்னோட ஹஸ்பண்ட் கபிலனோட சட்டையை பிடிச்சு இந்த அயலி கேள்வி கேட்டுட்டு இருக்கா, இதெல்லாம் நான் இந்த வீட்டுல இருந்து எப்படி பொறுத்துட்டு இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்திராணி கிட்ட சொல்லும் போது இந்திராணியும் அயலி அப்படிப்பட்ட ஆள் கிடையாது, அயலி ஏதாவது பண்ணானா அதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு காரணம் இருக்கும்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அயலி கிட்ட கேட்கும்போது இல்ல நீ நான் சும்மா தான் விளையாட்டா பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சு பாக்குறாங்க. ஆனா ரித்திகா அதை ஏத்துக்கிற மாதிரியே இல்லை. நம்ம அயலியை பத்தி இந்திராணி கிட்ட தப்பாவே சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. நம்ம அயலியும் இனிமே இதை விடவே கூடாது, கபிலனை ரொம்பவே அண்ணி நம்பிட்டே இருக்காங்க, இப்படியே இருந்தா சரி வராது, என்னைக்காவது ஒரு நாள் கபிலன் கெட்டவேன்னு தெரிய வரும்போது அண்ணி ரொம்பவே வருத்தப்பட போறாங்க, இனி உண்மையை மறைச்சா சரியில்லைன்னு சொல்லிட்டு நம்ம சிவா கிட்ட சொல்றாங்க. சிவாவும் இப்போதைக்கு அக்கா கிட்ட எந்த உண்மையை சொல்லண்டான்னு என்ன சொன்னாலும் நம்ம அயலி கேட்குற மாதிரி இல்லை. நம்ம அயலி சிவாவுக்கு அடிப்பட்ட இடத்துல கிடைச்ச எவிடன்ஸை நம்ம இந்திராணி கிட்ட காட்டணும்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட போறாங்க. இந்திராணி அயலியை பார்த்து என்னாச்சு அயலி, எதுக்காக என்கிட்ட பேசணும்னு சொன்னேன்னு விசாரிக்கும் போது நம்ம அயலியும் ஒரு வாட்ச் எடுத்து காட்டுறாங்க. அண்ணி உங்களுக்கு இதை பார்க்கும்போது ஏதாவது ஞாபகம் வருதா, இது யாருக்குதுன்னு தெரியுதான்னு கேட்குறாங்க. இந்திராணி அந்த வாட்சை பார்த்துட்டு இது வந்து நான் 25th பர்த்டேக்காக நான் கபிலனுக்கு ப்ரெசென்ட் பண்ண வாட்ச் ஆச்சே, இதுக்கு இப்போ என்ன அப்படின்னு விசாரிக்கிறாங்க. அயலியும் சிவாவுக்கு அடிபட்டிருந்த இடத்துல இருந்தா இந்த வாட்சை எடுத்தேன், இதுல இருந்தே தெரியல யார் காரணம்னு சொல்லிட்டு அப்படின்னு கேட்கும்போது நம்ம இந்திராணியும் கபிலன் இதுக்கெல்லாம் காரணமா இருக்க வாய்ப்பே இல்லை, அவன்லாம் அப்படிப்பட்ட ஆள் கிடையாது, நான் அவனை அப்படி வளர்க்கவும் இல்லைன்னு சொல்லும்போது அயலியும் நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க அண்ணி, ஏற்கனவே பத்திர விஷயத்துல இப்படிதான் நீங்க அவனை நம்பினீங்க, ஆனா எல்லாத்துக்கும் காரணம் அவன் தான், அது கூட நம்ம சிவில் கேஸ்ன்னு விட்டுறலாம், ஆனா இது கிரிமினல் கேஸ், அவன் எவ்வளவு தைரியம் இருந்தா சிவாவோட உயிரை எடுக்க பார்ப்பான். ஏற்கனவே நானும் சிவாவும் அனாத மாதிரி தான் இந்த இடத்துல இருந்துட்டு இருக்கோம், அது மட்டும் இல்லாம இப்ப எனக்குன்னு ஆறுதலா இருக்குது சிவா மட்டும்தான், அவனுக்கு ஒண்ணுன்னா நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு நம்ம இந்திராணி கிட்ட கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாம இனியும் இந்த கபிலனை நீங்க நம்பிட்டு இருக்காங்க அண்ணி, அவன் சரியான ஆள் கிடையாது அப்படின்னு சொல்லும்போது இந்திராணியும் கபிலனை ஏன் தான் இப்படி இருக்கான்னு புரிய மாட்டேங்குது, அவனை என்னோட தம்பி மாதிரி கூட இல்லை, என்னோட மகன் மாதிரி தான் நான் வளர்த்தேன், ஆனா அவன் ஏன் இப்படி தப்பான வழியில போறான்னு புரிய மாட்டேங்குது சொல்லிட்டு இந்திராணி அந்த இடத்துல சொல்லும்போது அயலியும் இந்திராணி கிட்ட நல்லா யோசிச்சு பாருங்க அண்ணி, உங்க தம்பி கபிலனுக்கும் அந்த ரவுடிங்களுக்கும் எப்படி சம்மந்தம் ஆச்சு, ரவுடிங்க எல்லாம் அவனுக்கு எப்படி தெரிய வந்துச்சு, அதுலேருந்தே உங்களுக்கு புரியல, கபிலன் ஏதோ ஒரு தப்பான வேலை பார்க்குறான்னு சொல்லிட்டு நம்ம இந்திராணி கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா நம்ம அயலியும் கபிலன் பத்தின உண்மையை சொல்லிட்டாங்க. என்னதான் இருந்தாலும் இந்திராணிக்கு அதை நம்ப மாதிரி இல்லை. சரி நீ சொல்றதை எல்லாம் வச்சு பார்க்கும்போது கபிலன் ஏதோ ஒரு இடத்துல மாட்டிட்டு இருக்கானோ அப்படின்னு எனக்கு தோணதான் செய்யுது அப்படின்னு நம்ம அயலி கிட்ட சொல்லும்போது அயலியும் ஆமா அண்ணி, நான் தான் ஏற்கனவே இதை பத்தி நான் சொல்லியிருக்கேன், கண்டிப்பா கபிலன் ஏதோ ஒரு தப்பு பண்றான், நீ அங்க அவனை எப்பவுமே நம்பிட்டு இருக்காதுங்க, அதை தான் நான் சொல்ல வந்தேன்னு அயலியும் கொஞ்சம் நாசுக்கா நம்ம இந்திராணி கிட்ட சொல்றாங்க. இந்திராணியும் ரொம்பவே குழம்பி போயிடுறாங்க. இப்ப என்ன பண்றதுன்னு யோசிச்சு அந்த வாட்ச் எடுத்துட்டு போய் கபிலன்டே கேட்குறாங்க. கபிலா உன்னோட வாட்ச் எங்க அப்படின்னு விசாரிக்கிறாங்க. கபிலனும் நீங்க எந்த வாட்சை கேட்குறீங்க அக்கா அப்படின்னு கேட்கும்போது நான் உனக்கு பர்த்டேயோட ப்ரெசென்ட் பண்ணல அந்த வாட்ச் எங்க அப்படின்னு விசாரிக்கிறாங்க. கபிலனும் எல்லா இடத்துலையும் தேடினாலும் இல்லைக்கா எங்கேயுமே காணலை, எங்கேயோ வச்சிருப்பேன் போல, எதுக்கு இப்போ தேவையில்லாமல் கேட்குறீங்க அக்கா என்ன விஷயம்னு விசாரிக்கும் போது நம்ம இந்திராணி அந்த இடத்துல ஏதோ சொல்லி சமாளிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம். கபிலன் கிட்ட அட்வைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கபிலா எப்போவுமே நம்ம நல்ல ஆட்களாக இருக்கணும், நம்ம செங்கோட்டை வேலனோட வம்சம்டா நல்லபடியாக இருக்கணும், நம்மளை நம்பி வந்தவங்கள நம்ம எப்போவுமே துரோகம் பண்ணக்கூடாது, அவங்கள நல்லபடியாக பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு எதை பற்றியும் பேசாமல் அட்வைஸ் மட்டும் கொடுத்துட்டு இருக்காங்க. நம்ம கபிலனுக்கு டவுட் வந்துச்சு, ஏதோ
அக்கா நம்ம கிட்ட இருந்து மறைக்கிறாங்க, ஏதோ ஒரு விஷயம் அக்காவுக்கு தெரிஞ்சிருக்கு, அதனால தான் இப்படி வந்து விசாரிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம சிவாவை அப்படி பண்ண இடத்துல தான் அந்த வாட்ச் மிஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு கபிலனும் நினைக்கிறாங்க. சரி, நம்ம அகிலோட ரூம்ல ஏதாவது ஒன்று கிடைக்குதா, இவ தான் இது எல்லாத்துக்கும் காரணமா இருக்குமான்னு சொல்லிட்டு கபிலனும் யாருக்கும் தெரியாம அகிலோட ரூமுக்கு வராங்க. அப்படியே கபோர்ட்ல எல்லா இடத்துலயும் தேடி பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. அங்க ஒரு கன்னு பார்த்துறாங்க. என்னது இது, இங்க எதுக்கு கன் இருக்குது? அப்ப நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அந்த ஏடி இந்த அயலியா தான் இருக்க வாய்ப்பு. அவ சரியான ஆளா தான் இருந்திருக்கா. இத்தனை நாளா எல்லாரையும் ஏமாத்திருக்கா. கண்டிப்பா இந்த வீட்டில் உள்ளவங்க எல்லார்கிட்டயும் இந்த விஷயத்த சொன்னா அயலி அடுத்த நிமிஷம் வீட்டில் இருக்க விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கபிலனும் ஒரு திட்டத்தை போடுறாங்க. அந்த சமயத்துல கரெக்டா நம்ம அயலியும் சிவாவும் அந்த இடத்துல வராங்க. நம்ம கபிலனும் அயலி கிட்ட வந்து, என்ன நீ தானே இந்த வீட்டில் இருக்க அந்த போலீஸ், எனக்கு இப்ப நல்லாவே தெரிஞ்சிட்டு எதுக்கு உன்னோட கபோர்டுக்குள்ள இந்த கன் இருக்கு, எனக்கு உன்னை பத்தி எல்லாம் தெரிய ஆரம்பிச்சுட்டு இனிமே என்கிட்ட இருந்து நீ தப்பிக்கவே முடியாது. இந்த உண்மையே அக்கா கிட்ட இப்பவே சொல்றேன் பாரு, உன்னை எப்படியாவது இந்த வீட்டை விட்டு துரத்துறேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம சிவாவும், என்னடா தம்பி நீ பண்ணக்கூடிய வேலைகள் எல்லாமே மறந்துட்டியா, நாங்க போலீஸ்னா நீ என்னடா அப்படிங்கிற மாதிரி அசால்ட்டா பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே கபிலன் ஒரு கட்டத்துல நம்ம அயலி கிட்ட கண்ணை காட்டி, உன்னெல்லாம் சும்மாவே விட போறதில்ல அப்படின்னு நீட்டிட்டு இருக்கும்போது அயலி செம மாசா கபிலன் கிட்ட இருந்து அந்த கண்ணை வாங்கி, டே நான் போலீஸ்னா நீ திருடன் தான்டா, உன்னை பத்தி எங்களுக்கு நல்லாவே தெரியும், உன்னையெல்லாம் இந்த வீட்டில் போட்டு கொடுக்கறதுக்கு எங்களுக்கு எவ்வளோ நேரம் தான் ஆகும், இருந்தாலும் எல்லா உண்மைகளையும் கண்டுபிடிச்சு நிரூபிக்கணும்னு சொல்லிட்டு தான் நாங்கள் இத்தனை நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். உனக்கு தான் இப்போ உண்மை தெரிஞ்சுட்டே, அதுக்கப்புறமா உன்னை எதுக்கு விட்டு வைக்கணும்டா அப்படிங்கிற மாதிரி நம்ம அயலியும் செம மாசாட்டு கபிலன் கிட்ட பேசுகிறாங்க. இதெல்லாம் பாவே பார்த்துடுறாங்க. பாவே பார்த்த உடனே நம்ம அயலியும் அதை மறைச்சி வச்சுட்டு, இல்லைம்மா நாங்கள் சும்மா திருடன் போலீஸ் விளையாடிட்டு இருந்தோம் அப்படின்னு சமாளிக்கிறாங்க. பாவையும் அப்படியா, ரொம்பவே நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கன்னை அவங்கள்ட்ட இருந்து வாங்கிடுறாங்க. பாவே சும்மா இருக்காம அந்த கன்னை எடுத்துட்டு போய் ஒவ்வொருத்தங்க வீட்டில் உள்ளவங்க எல்லார்கிட்டையுமே காட்ட ஆரம்பிக்கிறாங்க. அயலி அந்த இடத்துல ஷாக் ஆயிடுறாங்க. இப்போ என்ன பண்ணுறது சிவா, இந்த பாவை வேற கன்னை எடுத்துகிட்டு போயிட்டாலே, வீட்டில் உள்ளவங்க எல்லார்கிட்டையும் இப்படி காட்டிகிட்டு இருக்கா, எல்லாரும் கேட்பாங்களே எங்கேருந்து இந்த கன்று வந்துச்சுன்னு, இப்போ என்ன சொல்லி சமாளிக்கிறதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அப்படியே முழிச்சிட்டே இருக்காங்க. அதே சமயத்தில் நம்ம உதய பெருமாள் பக்கத்தில் போய் கன்னை கட்டுறாங்க. அடுத்து செல்வநாயக்க மேலே கன்னை காட்டவும் உதய பெருமாள் அப்படியே பதறி போயிடுறாங்க. என்ன பாவை ஒரு கன்று வச்சிருக்காளே, இது விளையாட்டுக்கூடிய கன்று மாதிரி தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உதய பெருமாள் நினைக்கிறாங்க. கடைசியாட்டு நம்ம பாவே ஒரு கட்டத்தில் இந்திராணிக்கு முன்னாடி அந்த கன்னை வச்சு அப்படியே காட்டுறாங்க. இந்திராணிக்கு ரொம்பவே பதட்டம் ஆகிடுது. பாவி கிட்ட இந்திராணியும், பாவே உங்ககிட்ட இந்த கன்னு எப்படி வந்துச்சு அப்படின்னு விசாரிக்கும் போது பாவியும் அயலியோட ரூம்ல இருந்து தான் எடுத்துட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி செய்கையில சொல்லிடுறாங்க. இந்திராணிக்கு எல்லாமே புரிஞ்சு போயிடுது. அன்னைக்கு ஹாஸ்பிட்டல் வச்சு அந்த டாக்டரும் சொன்னாங்க, ஏதோ ஒரு லேடி போலீஸ் தான் சிவாவை அட்மிட் பண்ணாங்கன்னு, அது எல்லாமே சரியா தான் இருக்கு. அன்னைக்கு அயலி நம்ம கிட்ட இந்த உண்மையை மறைச்சி அன்னைக்கு சமாளிச்சுட்டா, இப்போ நமக்கு எல்லாமே புரிய ஆரம்பிக்குது. அப்ப அந்த ஏடி அயலியா தான் இருக்க வாய்ப்பு அதிகம்னு சொல்லிட்டு நம்ம இந்திராணிக்கு தெரிய வருது. அப்ப கபிலன் ஏதோ ஒரு தப்பான விஷயம் செய்துட்டு இருக்கான், அதனாலதான் இந்த அயலி நம்ம வீட்டுல இருந்துட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி நம்ம இந்திராணிக்கு எல்லா விஷயமே தெரிய வருதுன்னே சொல்லலாம். ஒரு கட்டத்துல கபிலன் பார்த்தினா உண்மைகள் மட்டும் இல்லாம அயலி தான் அந்த ஏடிங்கிற விஷயம் எல்லாமே வீட்டில் உள்ளவங்க எல்லாருக்கும் தெரிய வருதுன்னே சொல்லலாம்.